சேலம் ஆட்சியர் அலுவலகம் முதல் கோட்டை மைதானம் வரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், தற்போது சேலத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியினர் ரோட் ஷோ நடத்தி வருகின்றனர். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது சேலம் மாவட்டத்தில் போட்டியிட்டிருக்கக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு 11 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து அவர்களுக்கு ஆதரவு திரட்டி பேச இருக்கிறார். இந்த நிலையில் சேலத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அண்ணா பூங்கா அருகே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து மகளிர் அணி மற்றும் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அவர் பேரணியாக தற்போது பொதுக்கூட்டம் நடைபெறும் கோட்டை மைதானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பேரணியில் தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள், அதாவது மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் மற்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்ட தலைவர்களும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் விடியல் பயணம், புதுமை பெண் மற்றும் மகளிர் சுய உதவி குழு திட்டங்கள், காலை உணவு திட்டம், தோழி விடுதி என பல்வேறு திட்ட பயனாளிகள் மற்றும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக அவருக்கு பின்னால் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது கலைஞர் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து சாலையில் நடந்து சென்று அவர் மக்களிடம் தனது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோட்டை மைதானம் பகுதியில் அவர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கிறார். முதலமைச்சரின் வருகையையொட்டி சேலம் மாவட்டத்தில் பலத்த காவல்துறை பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்.